விஜய் தற்போது தன் கடைசி படமான ஜனநாயகன் என்ற திரைப்படத்தில் நடித்து வருகின்றார். வினோத் இயக்கத்தில் அனிருத்தினுடைய இசையில் உருவாகும் இந்த படத்தின் படம்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. பூஜா ஹெக்டே, பாபி தியோல், பிரகாஷ் ராஜ் என பலர் நடித்து வரும் இந்த படத்தினுடைய டைட்டில் போஸ்டர் சில தினங்களுக்கு முன்னர் வெளியாகியிருந்தது. பலரும் விஜயின் கடைசி திரைப்படத்திற்கு நாளைய தீர்ப்பு என்ற டைட்டில் தான் வைப்பார்கள் என எதிர்பார்த்தனர். ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக ஜனநாயகன் என்ற டைட்டில் வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் விஜயின் கடைசி திரைப்படம் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படமாக உருவாக இருப்பதாக தெரிகின்றது. இந்த நிலையில் விஜய் உச்ச நட்சத்திரமாக ஜொலித்து வருகின்றார். தென்னிந்திய திரையுலகிலேயே அதிக சம்பளம் வாங்கும் ஹீரோவாக இருக்கிறார். கிட்டத்தட்ட விஜயினுடைய சம்பளம் பார்க்கிற போது 250 கோடி வரை உள்ளது. பல தயாரிப்பாளர்களுக்கு, பல இயக்குநர்களுக்கும் விஜயினுடைய கால்ஷீட் கிடைக்காதா என ஏங்கி வருகின்றனர். இவ்வாறு விஜய் புகழின் உச்சியில் உள்ளார் என்றால் அதற்கு ஆரம்ப புள்ளியாக அமைந்தது பூவே உனக்காக திரைப்படம்தான். விஜய்க்கு முதல் வெற்றியை தேடிக் கொடுத்த இந்த படத்தை விக்ரமன் இயக்கியிருக்கிறார். 1996 வெளியான பூவே உனக்காக திரைப்படம்தான் அவரை ரசிகர்கள் மத்தியில் கொண்டு சேர்த்த படம். அந்த ஒரு படத்தினால் விஜயின் திரை வாழ்க்கையே மாறிவிட்டது. அதன் பிறகுதான் விஜய்க்கு என்று தனி ரசிகர்கள் கூட்டம் உருவானது. இந்த நிலையில் பூவி உனக்காக திரைப்படத்திற்கு விஜய் விக்ரமன் தேர்ந்தெடுத்தது எப்படி என்ற தகவல் ஒன்று தற்போது கிடைத்துள்ளது. விக்ரமன் பூவி உனக்காக கதையை தயார் செய்துவிட்டு இந்த படத்தில் ஹீரோவாக யாரை நடிக்க வைக்கலாம் என யோசித்துக் கொண்டிருந்தார். அப்போது டிவியில் விஜய் நடித்து விஷ்ணு பட பாடல் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. அந்த பாடலில் விஜய் பார்த்ததும் இவர் தான் பூவி உனக்காக படத்திற்கு சரியாக இருப்பார் என விக்ரமன் முடிவு செய்தாராம். அதற்கு முன்பு விஜய் ஒரு சில படங்களில் நடித்திருந்தாலும் விக்ரமன் விஜயின் ஒரு படத்தை கூட பார்த்ததில்லையா. விஷ்ணு படத்தின் ஒரு பாடலை பார்த்ததும் பூவி உனக்காக படத்திற்கு விஜய் தேர்ந்து செய்திருக்கின்றார். ஆனால் தயாரிப்பாளர் உட்பட அனைவரும் விஜய் பூவி உனக்காக படத்திற்கு செட் ஆவாரா என சந்தேகப்பட்டார்களாம். இருப்பினும் விக்ரமன் மட்டும்தான் விஜய் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தார். அந்த நம்பிக்கையை விஜய் முழுவதுமாக காப்பாற்றிவிட்டார்.